வணக்கம். அகரம் தமிழ் வகுப்புல எழுதுதல் அந்த பயிற்சியில நம்ம வந்து இப்ப அடுத்த அசைன்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஏற்கனவே நீங்க சொல்லி எழுதுதல், விடுபட்ட எழுத்தை நிரப்பு இதெல்லாம் முடிச்சிட்டீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஆன்டி சில வார்த்தைகள் குடுத்திருக்கேன். இந்த வார்த்தைகள்ல என்ன இருக்கும் அப்படின்னா, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த வார்த்தைய நம்ம வந்து உருவாக்குறோம் இல்லையா? இப்ப இந்த வார்த்தைகள் பயிற்சி நீங்க பண்ணியிருக்கீங்க. அதே மாரி எழுத்துகள் பயிற்சியும் நீங்க பண்ணியிருக்கீங்க. இங்க என்ன பண்ணணும்னா 3 காலம் போடணும். ஃபர்ஸ்ட் காலம்ல உயிர் எழுத்துகள், 2வது காலம்ல மெய் எழுத்துகள், அடுத்தது 3வது காலம்ல உயிர்மெய் எழுத்துகள் அப்படின்னு போடுங்க. சரிங்களா? சாரி 4 காலம் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து வார்த்தைகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. 2வது காலம்ல உயிர் எழுத்துகள், 3வது காலம்ல மெய் எழுத்துகள், 4வது காலத்துல உயிர்மெய் எழுத்துகள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்ப உதாரணமா முதல்ல என்ன இருக்கு? திருவள்ளுவர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த வார்த்தைகள் காலத்துல முதல்ல திருவள்ளுவர் அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு நேரா உயிரெழுத்துகள் காலத்துல இந்த திருவள்ளுவர் இதுல எது உயிரெழுத்து அப்படின்றத எடுத்து எழுதணும். அடுத்தது மெய்யெழுத்து காலத்துல இதுல எது மெய்யெழுத்து அப்படின்னு எடுத்து எழுதணும். அடுத்து உயிர்மெய் எழுத்துல அந்த காலம் இருக்கு இல்லையா? அதுல திருவள்ளுவர் அதுல எதெல்லாம் உயிர்மெய் எழுத்து அப்படின்றத எடுத்து எழுதணும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கான அசைன்மெண்ட். நீட்டா பிரசன்ட் பண்ணி அனுப்புங்க. நல்ல பென்சில் யூஸ் பண்ணி எழுதுங்க. சரிங்களா? தேங்க் யூ.